ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, பொதுவாக தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில இருக்கிற நிறைய ஒற்றுமைகளை நம்ம நிறைய மெசேஜில் கேட்டிருப்போம். ஈசாக்கு எப்படி பலி கொடுக்க போனார் மலையில், அதே மாதிரி கர்த்தரை இயேசுவை பலி கொடுக்க போனார் அப்படின்னு ஈசாக்கை வச்சு பார்த்துருப்போம். அப்போது தாவீதை குறித்தும் தாவீதின் குமாரன் அவரை போலவே நிறைய காரியங்கள் ஒத்துமையை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில இருக்கிற வேற்றுமை. ஏன் இந்த வேற்றுமையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் இந்த வீடியோடைய கடைசியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 51:5 இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்ட்டு தாவீது ராஜா சொல்கிறாரு. ஆனால் லூக்கா 1:35 நம்ம பார்த்தோன்னா, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடும், ஆதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ முழுக்க முழுக்க பரிசுத்தத்திலேயே பிறந்தவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. நான் துர்குணத்திலேயே உருவானேன்னு தன்னுடைய பிறப்பை குறித்த அடையாளத்தை துர்குணம் அப்படின்ட்டு தாவீது மென்ஷன் பண்ணுறாரு. என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்னு சங்கீதம் 27:10 தேவன் தாவீது சொல்லுகிறார். இது நீங்கள் மத்தேயு 2:14 பார்த்தீங்கன்னா, அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டான். அதாவது தகப்பனும் தாயும் இணைந்து இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு மனதின் ஆவியிலையும் உடையவர்களாக அவங்க பெற்றோர் இருந்ததை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 13:14 கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கண்டுபிடித்தார் அப்படின்ட்டு சவுலை தள்ளி விட்டுட்டு தாவீதை ராஜாவாக தேவன் தேர்ந்தெடுக்கிறார். இதே மத்தேயு 3:17 பார்த்தீங்கன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன்னு அது தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். இயேசு கிறிஸ்து நேசகுமாரன், என்னுடைய புதல்வன் அப்படின்ட்டு தேவன் சொல்லுகிறார். 1 நாளாகமம் 22:8 நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை நீ தரையில சிந்திட்டு அப்படின்னு தேவன் தாவீதை நோக்கி சொல்லுகிறார். மத்தேயு 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். தாவீது அநேக இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கையவே ஏற்படுத்தினார். 2 சாமுவேல் 5:4 தாவீது ராஜாவாகும் போது 30 வயசா இருந்தது அவருக்கு. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்குற காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30. லூக்கா 3:23 இருக்கு. இதுக்கப்புறம் தாவீது தனக்குன்னு தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்புகிறாரு. 2 சாமுவேல் 7 இருக்கு. மனுஷ கைவேலையான ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்புகிறார். யோவான் 2:19 சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் இதை கட்டுறேன்னு தன்னுடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து, அதாவது மனுஷன் கையினால செய்யப்படுகிற ஆலயம், இது ஆவியினால செய்யப்படுகிற ஒரு ஆலயம். தாவீது எத்தனையோ போராட்டங்கள்ல போய் அவர் ஜெயம் எடுத்தார். இது எல்லாம் மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் உள்ள போராட்டத்துல தாவீது ஜெயம் பெற்றார். ஆனா இயேசு கிறிஸ்து போன பாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜாவா இருக்கட்டும், 40 நாள் வனாந்திரத்துல போனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மரணமாகிய பெரிய வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கினதா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து போன பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய போராட்டம். தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பாக நிறைய தடவை கர்த்தர்ட்ட போய் கேட்பேன், நான் இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா அப்படிம்பாரு. அவர் ராஜா வானதுக்கு அப்புறம் நிறைய தீர்க்கதரிசிகள் தாவீதுக்கு தேவன் இப்படி உரைக்கிறார், நீ இப்படி தப்பு பண்ணிட்ட அப்படின்லாம் ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் அவர் தனக்கென்று இடையில யாரையுமே வச்சுக்காம கர்த்தரோடு டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவர். கடைசி நாட்களில் தாவீது என்ன செய்கிறாரு, சாலமோனை கூப்பிட்டு எப்படி இப்படிலாம் நடக்கணும்னு ராஜ்யத்தின் காரியங்களை சாலமோனுக்கு உபதேசித்து நித்திரைக்குள்ளே போகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இறுதி நாட்கள் அதிகமாக பிதாவோடு செலவழிப்பதிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். கடைசியாக அவர் தனியாக இருக்கும்போது, அதாவது
அவர் தனிமையில இருக்கும்போது அவர் வந்து பட்சேபாலோட ஒரு தவறு செய்கிறார். இதே இது இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த சமாரியா ஸ்ரீயோட தனியா இருக்கும்போது அந்த பெண் மூலமாக ஒரு கிராமத்தையே ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறார். அப்போ இந்த வித்தியாசங்களை ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்? தாவீது ரொம்ப குறைவானவர், இயேசு கிறிஸ்து மேன்மையானவர் அப்படிங்கிறதுக்காக இந்த வித்தியாசத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கல. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம உணர்த்தப்பட வேண்டியது என்னன்னா, தாவீது கிட்ட அவ்வளவு குறை இருந்தது, அவ்வளவு வந்து தவறு செய்கிற ஒரு ஈஸியா தவறு செய்கிற ஒரு கேரக்டரும் தாவீதுக்கு இருந்தது. தாவீது மாம்சமான ஒரு தேகத்துல இருந்ததுனால அவர் நிறைய காரியத்துல முன்னும் பின்னுமாக கூட இருந்தார். அப்படிப்பட்ட தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டதன் மட்டுமில்லாம, தாவீதின் குமாரன் தன்னை தாவீதோடைய குமாரனாக அடையாளப்படுத்திக் கொள்வதிலும் தேவன் வந்து தயங்கவே இல்லை. அப்போ நம்மளை போலவே தாவீதும் பாடுள்ள ஒரு மனுஷன்தான். அதனால நம்ம ஒரு நாளும் என்னாலெல்லாம் தேவனை போல மாற முடியாது, நான் என்னாலெல்லாம் தேவன்கிட்ட நெருங்க கூட முடியாது, நான்லாம் ரொம்ப பாவி அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. இந்த தாவீதோடைய உதாரணமே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இவ்வளவு குறைவுகள் இருக்கிறனால ஒரு அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம வந்து நிறைய வித்தியாசங்களை தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம பார்க்கலாம். இவ்வளவு குறைவுள்ள ஒரு மனுஷனை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்னா, அவருக்கு இவ்வளவு குறைவு இருந்தாலும் அவர் தேவன் கிட்ட திரும்ப கிட்டி சேர்றதுல அவர் வந்து காலம் தாழ்த்தவே இல்லை. ஒரு தவறு செஞ்சிருப்பாரு, எப்போ அவர் செஞ்சது தவறுன்னு தெரிஞ்சதோ உடனே தேவன் கிட்ட போயிடுவார், உடனே மன்னிப்பு கேட்டுருவார், உடனே அதற்கான விலைக்கிரயத்தை கொடுக்க அவர் தயாரானவராக இருந்தார். அப்போ அவர் செஞ்ச தப்பு தேவன் பார்க்கல, அந்த தப்பிதத்திற்கு பின்பாக அவர் இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது, அவர் என்ன நோக்கத்தோட இந்த தப்பிதத்தை பண்ணார் அப்படிங்கெல்லாம் தேவன் பார்க்கிறார். நம்மளையும் தேவன் அப்படிதான் பார்க்கிறார். நம்ம வந்து எவ்வளவு பெரிய பாவம் கூட செஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம இருதயம் அந்த பாவம் நம்ம செஞ்சிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இருதயம் எப்படி இருக்கு, தேவனை அறிந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா கூட தாவீது தவறு செய்கிறார். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிருங்கள்னு வேண்டுகிறார். அப்போ அவர் அபிஷேகம் பெற்ற தேவனை அறிந்த ஒரு ரட்சிப்பின் வழியில நடந்த ஒரு மகன். அப்படிப்பட்டவர் தன் இருதயத்தை தாழ்த்தி தேவ சமூகத்துல தன்னை மண்டியிட்டு தான் செய்த பாவத்திற்கு தன்னை சரண்டர் பண்ணும்போது தேவன் மறுபடியும் அவரோட கையில எடுக்கிறாரு பாருங்க. அதை தான் தேவன் நம்மக்கிட்டே எதிர்பார்க்கிறார். நம்ம நிறைய நேரம் நம்மெல்லாம் பவுல் மாதிரி ஆக முடியாது, தாவீது மாதிரி ஆக முடியாது, ஆபிரகாம் மாதிரி ஆக முடியாது நம்ம நினைக்கிறோம். சாதாரண மனுஷனாக நம்ம செய்கிற தப்பிதங்கள்ல எப்போ நம்ம மனம் தேவனுக்கு நேராக பயம் கொண்டு உடனே நம்மளை தாழ்த்துகிறோமோ, விழும்போதும் திரும்ப எழுந்திருந்து நான் தேவனுக்குரியவங்கிற உணர்வோட முன்னேறி செல்லுகிறோமோ, நான் தேவனால நடத்தப்படுகிறவங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்குமானால், தாவீது மட்டும் இல்லை, சின்ன சின்ன காரியங்கள் செய்கிறவங்களை கூட தேவன் தனக்கென்று பயன்படுத்துவார். வேதத்துல ரொம்ப தெளிவு, ரொம்ப வேத ஞானம், ரொம்ப ஜெப வரம் இப்படிங்கப்பட்டவங்களை மட்டும் இல்லை, தேவன் கிட்ட தன்னை நெருங்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறார். அப்ப இப்பேற்பட்ட தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்ட தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகத்தான் பார்க்கிறார். அதனால நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு தூரம் போகாம, நான்லாம் தேவனுக்கு முன்னாடி நிற்க எனக்கு பரிசுத்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்காம, என்ன போய் தேவன் நேசிப்பாரா, எனக்கெல்லாம் ஒரு அழைப்பு உண்டா, என்னால தேவனுக்கு உகந்த காரியங்கள் செய்ய முடியுமான்னு யோசிக்காம, எல்லாருக்குமே தேவன் அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். என்ன, நம்ம தேவன்கிட்ட நெருங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துவார். தாவீதின் தேவனாக மட்டும் இல்லை, எனக்கு அருள் பிரேமாவின் தேவன், உங்களுக்கு உங்க பேரை சொல்லியிருக்காங்க, உங்களுடைய தேவன் உங்களுக்கானதை உங்க மூலமாக செய்ய அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எப்போதும் தேவன் பக்கம் சார்ந்து கொள்ளுங்க, தேவன் பக்கமாகவே நில்லுங்க, விழுந்து போனாலும் எழுந்திருந்து தேவனிடமே செல்லுவேன் அப்படின்ட்டு நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா, உங்களை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற காரியத்துல என்னைக்குமே தடை கிடையாது. God bless you.